இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அருமையான ஒரு வார்த்தையை அந்த 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று. நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த உலகத்தை, அண்ட சராசரங்களை தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கினார். அவர்கிட்ட இல்லாத வல்லமையே கிடையாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் தன்னுடைய சிலுவையை சகித்து, தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை அவர் சகித்தார் என்று எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லெந்து நாட்களிலும் கூட நாம் சிலுவை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம். சிலுவையின் பாடுகள், சிலுவையிலே இயேசு ஜெயித்ததான காரியங்கள். ஆனால் அந்த சிலுவையை அவர் சகித்து ஜெயம் எடுத்துக்கொண்டார். அந்த சிலுவை அவர் சகித்ததினால் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு சத்தியம் பாருங்க. இந்த முழு உலகத்துக்கு சொந்தக்காரர் சிலுவையின் பாடுகளை சகித்தாராம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவனே சிலுவையின் பாடுகளை சகிப்பாரானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஐயோ என் பாடுகள் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கிறதே, எனக்கு இவ்வளவு சோதனை இருக்கிறதே, எனக்கு இவ்வளவு வறுமை இருக்கிறதே, எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கிறதே, என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களா? இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் சிலுவையை சகித்தார். ஆகையினால தான் அவர் வலது பாரிசத்திலே பிதாவோடு வீற்றிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாடுகளை நாம் சகிக்கிறவர்களாக மாற வேண்டும். எப்படி சகிக்க வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய கனிகளிலே ஒரு கனி சகிப்புத்தன்மை, இச்சையடக்கம். இதை நீங்கள் சகிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கான உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு யோசேப்பு குழியிலே போடப்பட்டான், சொந்த சகோதரராலே தள்ளப்பட்டான். ஆனால் அந்த யோசேப்பை தான் தேவன் அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே உயர்த்தினார். ஒரு அன்னாள் மலடியாக இருந்தாள். அவள் தன்னுடைய பாடுகளை சகித்ததினால் தான் முதல் பெயர்சேபா வரைக்கும் தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தாள். அப்படிப்பட்ட உன்னதமான தீர்க்கதரிசிக்கு தாயாக மாறினாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மை இருக்கிறதா என்று சற்று ஆராய்ந்து பாருங்கள். சகிப்புத்தன்மை இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது, நாம் ஊழியத்தை செய்யவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மை எவ்வளவாய் நாம் சகிக்கிறோமோ அந்த அளவிற்கு உயர்வு நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். தாவீது வெறும் சிறு பையனாய் இருந்த பொழுது அவன் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டிருந்தான். அவன் ஆட்டுக்குட்டிகளுக்கு பின்பாகவே போய்க் கொண்டிருந்த அவனை ஆண்டவர் ஜனங்களை மேய்க்கும்படி ஒரு ராஜாவாக தெரிந்து கொண்டார். அந்த தாழ்மை, அந்த பாடுகளை அந்த மனிதர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டதினால்தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார். உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர், என் பாடுகளை நீ சகிப்பாயா? என்னுடைய பாடுகளை நீ சகிப்பாயா? ஊழியத்து நிமித்தம் என்னுடைய பாடுகளை நீ சகிப்பாயா? கிறிஸ்துவின் நிமித்தம் என் பாடுகளை நீ சகிப்பாயா என்று ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிறார். என்ன பாடுகள்? நீங்க நினைக்கலாம், இயேசுவின் ஊழியத்துக்கு வந்த உடனே
இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, அவரை எல்லாரும் உதாசீனப்படுத்தினார்கள். கூட பிறந்தவங்க, அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் அவரை உதாசீனப்படுத்தின பொழுது கூட அவர் சகித்ததினால தான், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினால தான் அவர் மேலான நாமம் படைத்தவராய் மாறிப்போனார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகிப்புத்தன்மையை தேவன் உங்கள் மத்தியிலே எதிர்பார்க்கிறார். இந்த சகிப்புத்தன்மையை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவரிடத்துல கேளுங்க. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, எனக்கு அந்த சகிப்புத்தன்மையை தாரும், எனக்கு அந்த சகிப்புத்தன்மையை தாரும். கிறிஸ்து சிலுவையிலே பாடுபடும் பொழுது அவர் எல்லா பாடுகளை சகித்தார். எதற்காக சகித்தார்? மேல் வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். என்ன அவமானம் வந்துவிடும்? எவ்வளவு நம்மை கேவலமாக பேசலாம், இந்த உலகம் நம்மை தூஷணமாக பேசலாம். நான் திருநங்கையாக ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் என்னை எல்லாரும் அவமானப்படுத்துவார்கள். மிகுந்த சோர்வுக்குள்ளான வார்த்தைகளால் என்னை காயப்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் என்னிடத்திலே, மகளே, திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அவமானத்தின் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது யாரோ ஒருவர் உங்களை கேவலமாக பேசிவிட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், உங்கள் தூசியை உதறிவிட்டு எழுந்திருங்கள். பிரியமானவர்களே, உங்களை அவமானப்படுத்தினவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்கள் தலையை ஒரு நாள் உயர்த்துவார். காண்டாமிருகத்து கொம்போ போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். காண்டாமிருகத்தின் கொம்பை எப்படி கர்த்தர் உயர்த்துகிறாரோ அதுபோல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த லெந்து நாட்களிலே நீங்கள் எவ்வளவாய் அவரை சிலுவையை சகிக்கிறீர்களோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடுகளை நீங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பார். நீங்கள் தைரியமாக இருங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். ஆண்டவருக்காக அந்த சந்தோஷத்துடன் அதை அவமானத்தை எண்ணாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்கள். பிரியமானவர்களே, நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய ஜீவனை ஒரு நாள் நமக்கு வைத்துக் கொள்ளுவார். ஒரு நாள் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவருடைய சிலுவையை சகிக்க வேண்டும், அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதிருங்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ மிஷனரிகள் தங்கள் ஜீவனை துச்சமாக நினைத்தார்கள். தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் உதறி குப்பையாக உதறிவிட்டு வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பெயரை இன்றைக்கு அநேக இடங்களில் நாம் சொல்கிறோம். எத்தனை பெரிய மிஷனரிகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். சாதாரணமான மிஷனரிகள் பாடுகளை சகித்தார்கள். சகிப்புத்தன்மை, அந்த உபத்திரவத்தை சகிக்கிற ஒரு ஆவியை இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால் அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்ற விசுவாசத்தோடு சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை மனதார ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து சகித்தது போல நாமும் நம்முடைய பாடுகளை சகிப்போம். நாம் ஜெபிக்கலாமா? வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காயும நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பாடுகளை சகித்தது போல நாங்களும் அந்த பாடுகளை சகிக்க தேவன் எங்களுக்கு பலன் தாரும், தேவன் எங்களுக்கு பலன் தாரும். ஆம் ஆண்டவரே, எங்களை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே நாங்கள் மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டு சிலுவையை சகிக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டவர்களுக்கு தாரும். பாவத்தை தள்ளிவிட்டு, வேதனைகளை தள்ளிவிட்டு அவர்கள் பொறுமையோடு உமக்கு பின்பாக ஓடி வர ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் சுவாமி. இந்த வேளையிலும் உடைய பரிசுத்த கரம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மீது உம்முடைய வல்லமுள்ள பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். கிருபையாலை மூடிக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும், நித்திய நாளுக்கென்று தகுதிப்படுத்தும். இவையாவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.